ஹாய் டிஎஸ், தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாம். காய் இன்றைக்கி நான் பட்டாணியும் கேரட்டும் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு குக்கரில் நெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, கொத்தமல்லி இலை இதை போட்டுருங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றணும். ஆக்சுவலாக நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப்பு தேங்காய் பால் விட்டுருக்கேன். அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது, வீட்டில் இருக்க சாதாரண அரிசி தான். இது கொதிச்ச உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இது இன்றைக்கி என்னோட பொண்ணோட லஞ்ச் பாக்ஸில் தான் கட்டி கொடுத்துருக்கேன். இது சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.